அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான கமகமன்னு வாசனை ஒரு பாதாம் பவுடர் அரைச்சி பாதாம் பால் காய்ச்சிருக்கோம். இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க நம்ம முழு வீடியோவில் பார்க்கலாம். பாதாம் பவுடர் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம பாதாமெல்லாம் வறுத்து எடுத்துக்கிடுவோம். ஒரு கப் அளவுக்கு நான் பாதாம் எடுத்துருக்கேன். அதை முதல்ல நம்ம வெறும் சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துக்கிடுவோம். கொஞ்சம் நல்லா அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிடுவோம். அப்போ தான் நம்மளுக்கு பவுட்ரு நல்லா கிடைக்கும். கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்து விட்டுக்கிடுவோம். பாதாமும் வறுத்த வாசனை வருது போதும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கொஞ்சம் வறுபட்டுருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு பிஸ்தாவும் முந்திரியும் வறுக்கிறத பார்ப்போம். இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதில் ஒரு கை முந்திரியும் ஒரு கை பிஸ்தாவும் வச்சுருக்கேன். அதையும் நம்ம வறுத்துக்குருவோம். அது கூடவே ஒரு 4 ஏலக்காயை போட்டு அதையும் சேர்த்து வறுத்துக்குவோம். நீங்கள் பவுட்ரு இருந்தால் கூட போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஏலக்காயை தான் சேர்த்துருக்கேன். இல்லை வாசனை நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. அடுப்பு மீடியமாக வச்சுட்டு இதையும் கொஞ்சம் லைட்டாக வறுத்து விட்டுக்குருவோம். போதும், நம்மளுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறுன உடனே நம்ம அரைக்கிறத பார்க்கலாம். பாதாமெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரைக்கலாம். அரைக்க போகும்போது நம்ம ஒரு கப் அளவுக்கு குவிச்ச மாதிரி நான் சர்க்கரை எடுத்துருக்கேன். நீங்கள் பனங்கள் கண்டு சேர்த்திங்கனாக்கா 1.5 கப் இருந்தால் சேர்த்துக்கிறோங்க. சர்க்கரைன்றதுனால சீனி 1 கப் அளவுக்கு குவிச்சு சேர்த்துருக்கேன். இதை நம்ம முதல்ல அரைச்சிக்கிட்டு வந்துட்டு பாதாம் சேர்த்து அரைக்கலாம். வெறும் பாதாமை மட்டும் போட்டு அரைச்சோம்னா எண்ணெய் வந்த மாதிரி ஆகிட்டு கட்டி கட்டியாக இருக்கும், அரைக்க முடியாது. முதல்ல சர்க்கரை அரைச்சிட்டு பாதாம் சேர்த்து அரைக்கிறது பார்க்கலாம். சர்க்கரையை அரைச்சிட்டு வந்தாச்சு. இது கூடவே நம்ம இந்த பாதாமையும் சேர்த்து நல்லா இதை கூட சேர்த்து அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம். தனியாக போட்டு அரைக்க வேணாம். இப்போ இது கூடவே சேர்த்து இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்தாச்சு. விட்டு விட்டு அரைச்சிங்கனாக்கா நம்மளுக்கு எண்ணெய் வந்த மாதிரி வராது. இல்லைனாக்கா எண்ணெய் வந்த மாதிரி ஒரே தடவை அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சிட்டோம்னாக்கா நம்மளுக்கு பாருங்கள் கையில் கூட ஒட்டலை, நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிடுவோம். ஒரு பிஞ்சு அளவுக்கு நல்லா கையில் எடுத்து 3 விரலில் பிஞ்சு எடுத்து குங்குமப்பூ சேர்த்துக்கிறோம். அதேமாதிரி மஞ்சத்தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இதெல்லாம் நம்ம ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சிட்டு நம்ம இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம பாதாம் பால் கலக்கலாம். கம்மன்னு வாசனையாக ரொம்ப அருமையாக நம்மளுக்கு பாதாம் பவுடர் அரைச்சிட்டு வந்தாச்சு. நீங்கள் விட்டு விட்டு அரைங்க. அதே மாதிரி ஏலக்காய் பவுடர் உங்களுக்கு நல்லா வாசனை பிடிக்கும்னா இன்னும் கூட நல்லா சேர்த்துக்கிறீங்க. பெரிய பெரிய ஏலக்காய் இருந்துச்சு, அதனால் நான் 4 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ரொம்ப நெய்ஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் நெருன்னு அரைங்க. அப்போ அது நம்மளுக்கு பாலில் கலக்கி குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். வாயில் கடிபடும்போது அது ஒரு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பாலோடு சேர்த்து. இப்போ நம்ம பால் காய்ச்சறதை பார்க்கலாம். பால் நான் 2 கப் அளவுக்கு பால் எடுத்து காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். பால் கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா நம்ம எந்த அளவுக்கு பாதாம் பவுடர் போகலாங்கிறத பார்க்கலாம். சர்க்கரை நீங்கள் இதில் போட்டிருக்க சர்க்கரையே போதுன்னா நீங்கள் விட்டுறலாம். இல்லைன்னா நீங்கள் இனிப்பு நிறைய குடிப்பீங்க அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் சர்க்கரை எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். பால் நம்மளுக்கு கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த டைமில் நம்ம அரைச்ச பாதாம் பவுடர் சேர்த்துக்கிடுவோம். கம்மன்னு வாசனை ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ இதிலேருந்து நான் 2 கப் அளவுக்கு பால் எடுத்ததுனால பெரிய டேபிள் ஸ்பூன் இதில் நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலக்கிடுவோம். வீட்டிலேயே நம்மளுக்கு ஆரோக்கியமாக நம்ம சுத்தமாக நல்லா வறுத்துட்டு அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா 2 மாதம் வரை நம்மளுக்கு கெட்டு போகாது. இதில் இருக்க இனிப்பு பாருங்கள், பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட இனிப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாசனை கம்மன்னு நம்மளுக்கு ஒரு அருமையான பாதாம் பால் ரெடி ஆயிடுச்சு. பால் காய்ச்சி முடிச்சுட்டு அது மேலே கொஞ்சம் நட்ஸுகள்லாம் போட்டு சேர்த்து குடித்தா ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடித்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோரும் அம்மா வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. ரொம்ப நன்றி.